வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து கிரேப் சில்க் சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இந்த சாரீ கிளாத்தும் இந்த பார்டரும் வச்சுட்டு நம்ம இந்த சாரீக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பேக் மட்டும் பார்டர் மட்டும் தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பேக் மட்டும். இப்போ அதை வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நெக்கு வந்து 8 இன்ச் அளவுக்கு லென்த்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்கோட அகலம் வந்து 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே பாட்டத்துலேயும் வந்து அதே 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து அந்த நெக்கோட லென்த்துக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிட்டு இது வந்து சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாக்ஸ் மாதிரி. இது சென்டர் அந்த நெக் பிட் வந்து நம்ம கட் பண்ண பாருங்கள், அந்த கிளாத்து வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் சாரீ கிளாத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுமே. இப்போ ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு நான் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தும் வந்து கட் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பார்டர் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பார்டரை வந்து நெக்குக்கு உள் சைடு வந்து லைனிங் கிளாத் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து அப்படியே வந்து நம்ம திருப்பிட்டு பக்கத்துலேயே வந்து பார்டர் பக்கத்தில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பார்டர் அளவுக்கு நான் இதை வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரி நான் தச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சென்டர் பிட்டு வந்து நான் சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் வந்து சென்டருக்காக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அந்த கீழே பிட்டு வந்து நம்ம நெக் சைடு பிட்டு வந்து கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து நான் லைனிங் கிளாத்தும் இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் மேலேயே வந்து நம்ம லைனிங் கிளாத்தும் வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம மடிச்சுட்டு இதை தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுக்கிட்டு நம்ம அந்த சின்ன சென்டர் பிட்டு வந்து அந்த பேட்ச் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு நெக்கில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் மடிச்சுட்டு இப்போ இதில் நெக்கோட அகலம் வந்து நம்ம 2 இன்ச் அளவு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து இதை வச்சுட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை. இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸ் கிளாத் அளவுக்கு ஈவனாக வச்சுட்டு அந்த மார்க்கிங்லேயே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் சென்ட்ரு. இப்போ கீழே பாட்டம் வந்து எக்ஸ்ட்ரா வர கிளாத்லாம் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்து வந்து நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 இன்ச் அளவு கிளாத்து வந்து நான் இதில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன்.
பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு அந்த பாட்டத்தில் வந்து நான் மடிச்சுட்டு தையல் போட்டுறேன். இப்போ சென்டர் மட்டும் நான் கேப் விட்டேன். அந்த சென்டரில் வந்து நம்ம மடிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பானேக் மாதிரி வச்சுட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து ஒரு பாக்ஸ் இது வந்து ஒரு 7 இன்ச் அளவுக்கும் அகலம் வந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி இதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த 7 இன்ச் அளவுக்கு லென்த்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அதில் வந்து நான் ஓரமாக வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நான் 2ஆக மடிச்சிடுறேன். 2ஆக மடிச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள். சென்டரில் வந்து இந்த மாதிரி நான் ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு அந்த சென்டரில் வந்து நான் டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை நான் டைட் பண்ணி தச்சுட்டு டைட் பண்ணி விடுறேன். பாருங்கள். இப்போ சென்டர் பிட் வந்து இந்த அளவுக்கு நான் மடிச்சுட்டு இதை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இதை நான் டைட் பண்ணி விடுறேன். இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து கோல்டு கலரில் வந்து அந்த ரோப் த்ரெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரோப்பில் வந்து கீழே வந்து நம்ம அந்த சாரீ கிளாத்தில் வந்து சின்னதாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள். இந்த மாதிரி வந்து நான் 2 சைடுமே வந்து இதை மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். தச்சு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பேட்ச் சென்டரை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து நான் முடி போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை நான் கட்டி வச்சுருக்கேன். டைட் பண்ணி விட்டுருக்கேன். டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து அந்த ப்ளவுஸில் வந்து சென்டர் பேட்ச் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த சென்டர் பேட்சில் வந்து இதை வச்சுட்டு நான் லைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் அந்த கலரும் அந்த நம்ம சென்டரை வச்ச அந்த டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம அந்த வெறும் பார்டர் வச்சுட்டு அந்த கிளாத் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், போடும்போது ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட தைக்கிற அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவும் வந்து இதை தைச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.